அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அட்சய திருதியை இந்த ஏப்ரல் 30ஆம் தேதி முடியுதுங்க. இந்த நேரத்தோட இந்த 24 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய கஜகேசரி புதாதித்ய யோகத்தால் 4 ராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் அப்படின்னு இந்த அட்சய திருதியைக்கு பிறகு இவர்களுக்கு இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ரொம்பவே ஒரு செழிப்பாக இருக்கும் அப்படின்னு 4 ராசியை சொல்கிறாங்க. அப்படி எந்த 4 ராசிக்கு இந்த அட்சய திருதியைக்கு பிறகு மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுதாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, அதே போல் நீங்கள் அட்சய திருதியைக்கு என்ன பொருட்களை எல்லாம் வாங்கினீங்க, புதிதாக வீட்டுக்கு தேவையான பொருள், மளிகை பொருட்கள், அதே போல் தங்கம், வெள்ளி இது போன்ற பொருட்கள் எல்லாம் நிறைய பேர் வாங்குறது வழக்கம். நீங்கள் என்ன பொருளை வாங்கினீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது அட்சய திருதியைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்களை பார்க்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த 4 ராசிக்காரர்களுக்கு மட்டும் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது குறிப்பாக அற்புத நாளில் பல யோகங்கள் உருவாகுதுங்க. அதில் குறிப்பாக குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகமும், மேஷத்தில் சூரியன் புதன் சேர்வதால் புதாயத்திய யோகமும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் 5 ராசிகளின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிறைய போகிறது என்றும், இதற்கு முன்னர் 24 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் 2001ஆம் ஆண்டு ஏப்ரல் 26 அன்னைக்கு இதே மாதிரியான ஒரு யோகம் குறிப்பிடத்தக்கதாக உருவானது. மீண்டும் இப்போ தான் அது மாதிரி தோன்றியிருக்கு. இதனால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக மேஷராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. மேஷராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியை அற்புத நாளில் உருவாகும் இந்த யோகங்களால் மேஷராசிக்கு மிகவும் மங்களகரமானதாக அமைய போகுதுங்க. உங்களுடைய வேலை வியாபாரம் தொடர்பாக சிறப்பான வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய வேலைகள் தொடங்க சாதகமான சூழலும், அதன் மூலமாக லாபமும் அதிகரிக்கும். கடின உழைப்பிற்கான அற்புதமான பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க. அதே போல் வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்ததாக இருக்கும். திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியும். உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். மகாலட்சுமி தேவி குபேரனுடைய ஆசியால் நிதி சிக்கல்கள் முடிவுக்கு வரும். பரிகாரமாக பார்க்கும்போது அட்சய திருதியை நாளில் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் நெய் தீபம் ஏற்றி தேவைப்பட்டவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிக பெரும் ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் அடுத்ததாக கடகம் ராசி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த அட்சய திருதியை நாளில் உருவாகக்கூடிய யோகங்களால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு வியாபாரம் தொடர்பாக சாதகமான சூழல்களும், அதனால் நல்ல ஒரு பயனுள்ள வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்களுடைய திட்டமிட்ட பணிகளை சரியாக செய்து முடிக்க முடியும். வியாபாரிகளுக்கு கூடுதல் நன்மை உண்டாகும். குடும்பத்திலும் பணியிடத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக உயரும். நண்பர்களுடைய ஆதரவால் கடினமான சூழலை கூட எளிதாக சமாளிப்பீங்க. நீங்கள் மன ரீதியாக மகிழ்ச்சியை அடையக்கூடிய காலகட்டம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் விலகி நல்லிணக்கம் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதே போல் பரிகாரங்களாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை அன்னைக்கு ஏழைகளுக்கு நீங்கள் இனிப்பு, அரிசி, பழங்கள், உணவு போன்றவற்றை தானமாக கொடுக்கலாம். பொதுவாகவே இந்த நாளில் நம்ம தங்கம், வெள்ளி வாங்குவது மிக பெரும் நன்மைகள், செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாலும் கூட அதே அளவுக்கு அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது தாங்க தானம் கொடுப்பது. அதாவது நம்மக்கிட்ட நம்ம புதிதாக பெரிதாக எதுவும் தானம் கொடுக்கலைன்னா கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுக்கலாம். அதில் குறிப்பாக இனிப்பு, அரிசி, உணவு இந்த மாதிரியான நமக்கு ரொம்பவே பயன்படக்கூடிய பொருட்களை கொடுக்கும்போது அது நிச்சயமாக நமக்கு 7 ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை கூட போக்கி புண்ணிய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே போல் அடுத்த ராசியாக சிம்மம் ராசி சொல்கிறாங்க.
சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியை நாளில் உருவாகக்கூடிய யோகங்களால் கடந்த காலத்தில் செய்த கடின உழைப்பு நல்ல ஒரு செயல்கள் மூலமாக நற்பலன்களை பெறுவீங்க. உங்களுக்கு தடைப்பட்ட சில வேலைகளை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகரிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொடர்பாக முன்னேற்றமான நிலையும் சம்பள உயர்வும் உங்களுக்கு உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பும் ஆதரவால் சில முக்கியமான வேலைகளை செய்து முடிக்க முடியும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முன்னேற்ற பாதையை பயன்படுத்தி உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வாய்ப்புகளும் வசதிகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்களாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை அன்னைக்கு உணவு தானம் செய்வதும் கல்லுப்பு மஞ்சள் இவையெல்லாம் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுது. இதனால் இது எல்லாமே வாங்கிறது தான். ஆனாலும் குறிப்பாக சிம்மராசிக்காரர்கள் இந்த பொருட்களை வாங்கும்போது நிச்சயமாக அவர்களுக்கு பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கல்லுப்பு மஞ்சள் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுதுங்க. சரி, இதே போல் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அட்சய திருதியை நாளில் உருவாகக்கூடிய யோகங்களால் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீங்க. உங்களுடைய உடல் நலம் கண்டிப்பாக மேம்படும். நீதிமன்ற விவகாரங்களில் நிவாரணம் பெறுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. நீங்கள் இந்த தொழிலை இப்போ விரிவுபடுத்தலாமா வேண்டாமா, நமக்கு நல்ல நேரம் இருக்குதா அப்படின்னலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, உங்களுடைய எதிரிகளை சிறப்பாக சமாளித்து முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக நீங்கக்கூடியதாக இருக்குங்க. சண்டை சச்சரவாக இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏதோ ஒரு சங்கடத்துக்கு உள்ளாயிட்டே இருக்கீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீக்கக்கூடியதாக இருக்கும். துணையினுடைய ஆதரவால் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் முக்கியமான விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுங்க. பிள்ளைகளுடைய செயல் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர்கள் மூலமாக நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. உங்களுடைய நேர்மை மற்றும் கடின உழைப்பிற்கான பாராட்டும் பலனையும் நீங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. மேலும் பரிகாரங்களாக என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை நாளில் உங்களால் முடிந்த உணவு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கல்லுப்பு வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் வீட்டினுடைய பூஜை அறையிலும் வாசல்லையும் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது. நீங்கள் கோவிலுக்கு போய் இந்த நாளில் வழிபாடு செய்வது நல்லது. அல்லது வீட்டிலேயே கூட பூஜை அறையில் வழிபாடு செய்வதோ நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோ உங்களுக்கு மிக மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷம் கடகம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு தான் இந்த 2 கிரகங்களுடைய மாற்றத்தால் அட்சய திருதியைக்கு பிறகு மிக பெரும் நன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதில் குறிப்பாக 24 ஆண்டுகளுக்கு பிறகு கஜகேசரி யோகமும், மேசத்தில் சூரியன் புதன் சேர்வதால் புதாயத்த யோகமும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் 5 ராசிகளின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமாக நிறைய போகிறது அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அட்சய திருதியை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய கிரக மாற்றங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக தாங்க கருதப்படுது. அந்த வகையில் இது ரொம்பவே அற்புதமானது. இந்த நாளில் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக கல்லுப்பு இது மாதிரியான பொருட்களை வாங்கி வைங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் அந்த ஏப்ரல் 30ஆம் தேதி வந்த அந்த அட்சய திருதியைக்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் உங்களுக்கு ஆன்மீக தகவல்கள் தெரியும், ஆன்மீகத்தை தொடர்பான கருத்துக்கள்லாம் தெரியும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நன்றி நண்பர்களே.